பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலாஹ். ஷைத்தானை ஓட ஓட துரத்தணும் அப்படின்னா ஆயத்துல் குர்சி அதற்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே ரொம்ப பலம் மிக்கது. நாம் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓதுறதுக்கு நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஆயத்துல் குர்சி தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். எல்லாருமே நியர்லி மேக்ஸிமம் எல்லாருமே கை தூக்கியிருக்கீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆயத்துல் குர்சி தெரியாதவங்களே இல்லை, மேக்ஸிமம் எல்லாரும் கை தூக்கியிருக்கீங்க. ஆயத்துல் குர்சியில் அல் குர்சி அப்படின்னு ஒரு பேர் வருதா, ஒரு வார்த்தை வருதா? அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய குர்ஆன்லேயே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது ஆயத்துல் குர்சியில் மட்டும்தான். இது ஆயத். குர்ஆனுடைய ஆயத்துக்களை என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஆயத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அல்லாஹ் இறக்கிய வார்த்தைகளை எல்லாம் குர்ஆனில் இருக்கிறத ஆயத்துன்னு சொல்கிறோம். ஆயத்துனா ப்ரூஃப், எவிடன்ஸ். அல்லாஹ் தான் இபாதத்துக்குரியவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுடைய வார்த்தையே அல்லாஹ் இறக்கியிருக்கான் அப்படிங்கிறது குர்ஆன் தான் எவிடன்ஸ், அத்தாட்சி. அல்லாஹ் தஆலாவுடைய அவனுடைய வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஆயத்துன்னு சொல்கிறோம்ல, அதில் அப்படி அல்லாஹ் குர்ஆனில் இறக்கியிருக்கிற ஒரு ஆயத்து தான் என்ன? ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு கொஸ்டின், யார் ஆன்சர் பண்றீங்க பாப்போம். மாஷா அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேறு இடத்துலயும் சொல்லியிருக்காங்கிறது யாருக்கு ஞாபகம் வருது? வெயிட் கை தூக்குறீங்க. மாஷா அல்லாஹ். ஆனால் உடனே ஆன்சர் பண்ணக்கூடாது, சான்ஸ் யாருக்காவது கொடுக்கலாம் இல்லையா? சாஜித் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். சாஜித் அழகா சொன்னாங்க. சூரா ஆல் இம்ரான்ல 2nd verse, அதாவது அடுத்த 2வது ஆயத்து. ஏன்னா ஆல் இம்ரான்ல அல்லாஹ் தஆலா அங்கேயும் அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்க, அப்புறம் என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனை ஓதும்போது இந்த மாதிரி நாம் சிந்திக்கணும். நம்ம ஆயத்துல் குர்சியில் படித்தோமே அதே மாதிரி இங்கே வருது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி வானங்கள் பூமி அனைத்தையும் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கான். அதாவது அல்லாஹ்வுடைய குர்சிக்கு கீழே தான் எல்லா வானங்களும் எல்லா பூமிகளும், 7 வானங்களும் 7 பூமிகளும் எங்கே எதற்கீழே இருக்கான்? எதற்கீழே? குர்சிக்கு கீழே இருக்கு. குர்சிக்கு எதிரில் மேலே இருக்கிறதா அல் அர்ஷ். அதை இன்ஷால்லா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், விளக்குறேன். டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் ஆயத்துல் குர்சி ஷைத்தானை துரத்துறவும். ஆமாம், அது படுக்க போகும்போது ஆயத்துல் குர்சி யார் ஓதிட்டு படுத்தீங்களோ அவரை ஷைத்தானால நெருங்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கு அனுப்புவான். அந்த மலக்கு நம்மோடைய கூட இருப்பார். சுபுஹ் வரைக்கும், கண் விழிச்சிற வரைக்கும் அவர் கூட தான் இருப்பார். அப்போ ஆயத்துல் குர்சியை மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொன்றே அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹ் இறக்கி இருக்கிற ஆயத்துகள்லேயே த கிரேட்டஸ்ட், மகத்தானது. எல்லா ஆயத்துகளோட குர்ஆன்ல நீங்கள் எவ்வளோ ஆயத்துகள் ஓதுறீங்களா இல்லையா? எல்லா ஆயத்துகளோட கிரேட்டஸ்ட் அப்படி எதுன்னு கேட்டால் இதுதான். ஆமாம், எல்லா ஆயத்தை விட கிரேட்டஸ்ட் ஆயா. ஏன் காரணம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஏன் ஆயத்துல் குர்சி எல்லா ஆயத்துகளோட கிரேட்டஸ்ட்? சொல்லுங்க இப்ராஹிம். அல்லாஹ்வை புகழ்றதுல இருக்குதுன்னு சொல்றாரா இப்ராஹிம்? கரெக்ட். அப்புறம் முஆத், அல்லாஹ் தான் படைப்பாளன், அவனுடைய படைப்புகளை அவன் தான் கட்டுப்படுத்தி அவன் தான் ஆட்சி செய்யறான். உட்காருங்க. அதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை ஓதினா ஷிஃபா கிடைக்கும், ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுவோம். ஜின்னு ஷைத்தான்கள் நிறைய பேர் இந்த ஜின்னுன்னா பயப்படுறீங்களே, ஏன்?
ஜின்னு பயப்படுறோம். நம்ம பயப்பட தேவையில்லை. ஜின்னு ஷைத்தான் எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய ஆயத்தை, அவனுடைய இந்த ஆயத்தில் குர்சியை ஓதினோம்னா எல்லா ஜின்னு ஷைத்தான் எல்லாம் நம்மை பயந்து ஓடி போயிடும். எல்லா ஷைத்தானும் பயந்துடும். இது ஓத ஓத ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால யாராவது உங்களைய இந்த ஜின்னு அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல அவங்க முன்னாடியே ஆயத்தை குர்சி ஓதி ஊதி விட்டுருங்க. இந்த பயமுறுத்துற வேலை யார் செய்வாங்கன்னு ஷைத்தான் தான் செய்வாங்க. பயமுறுத்து, ஓ ஜின்னு வருது போகுது, பயப்படு. ஜின்னு வரும் போகும், அது பறந்துகிட்டு இருக்குது, அது போகுது, அது இருக்கு. ஆனா அந்த ஜின்கள்ல தான் காபிரா இருக்கிறவங்க தான் ஷைத்தான்னு சொல்லுவோம். அந்த ஷைத்தான்களுக்கு இந்த ஆயத்துல் குர்சி கேட்டா உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அவங்களால ரொம்ப முடியாம போயிடும். அவங்களுடைய எல்லா பிளானும் இதாயிடும், தோத்துரும். அதனால யாராவது ஜின்களை பத்தி அது ஜின்னு வருது, அங்க ஜின்னு இருக்குது, இங்க இது இருக்குது, அங்க பேய், இங்க பிசாசு அப்படின்னு சொன்னா, இப்படி பயமுறுத்தி ஜின்னு பேய் பிசாசு சொன்னாங்கன்னா நீங்க ஆயத்துல் குர்சிய ஓதுங்க, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். எந்த ஜின்னு ஷைத்தான் யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. ஈசா அவரை எழுப்புங்க. ஹாஷி போய் முகத்தை அப்படி கழுவிட்டு வாங்க, கண்ணெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவிட்டு வாங்க, போங்க, தூக்கம் வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்திலே ரொம்ப கிரேட்டஸ்ட் மகத்தானதுன்னு அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபி இதை சொல்லியிருக்காங்க நமக்கு. இதுல முழுக்க முழுக்க 100% அல்லாஹ் பத்தி மட்டும்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கு. அல்லாஹ்னா யாரு, அவனை ஏன் வணங்கணும், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய பவர் என்ன, எல்லாமே இந்த ஆயத்துல் குர்சியில் இருக்கு. அதனாலதான் இந்த ஆயத்து கிரேட்டஸ்ட் ஆயா. அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த அமர்வு, அதாவது இந்த கேதரிங்ல மஜ்லிஸ்ல நம்ம ஆயத்துல் குர்சியோட மீனிங்கை படிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஷார்ட்டா உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை நான் சொல்லிக்கிட்டே போறேன். எல்லாரும் கவனமா கேட்கணும். ஓகேயா? இப்போ இது எப்படி ஆரம்பிக்க போறோம்னா, நான் உங்களுக்கு அந்த மீனிங்கை ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆயத்துல் குர்சிய ஒவ்வொரு வரியா உங்கள ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அதை நீங்க சொல்ல சொல்ல அதோடைய தமிழ்ல அதோட அர்த்தத்தை சொல்லி அப்படியே விளக்கம் கொடுத்துக்கிட்டே நான் போறேன் இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கும் நீங்க யார் படிக்கிறீங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்ல நீங்க ஓத ஓத அதை அப்படி நான் ரிப்பீட் பண்ணிட்டு அதோடைய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு சான்ஸ் கொடுக்கல, ரைட்ல இருந்து நான் ரைட் சைட்ல இருந்து சான்ஸ் கொடுக்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அதாவது ஒவ்வொரு வரியா, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். இப்படி அப்படி நிறுத்தி 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரி. சரியா? இன்ஷா அல்லாஹ். யார் இந்த பக்கம்? முஆத் ஆரம்பிங்க. வெரி குட். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியான உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றும் உயிருள்ளவன், என்றும் நிலையாக இருக்கக்கூடியவன். அதான் அதுக்கு அர்த்தம். இதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, அல்லாஹ் அப்படிங்கிற பெயர்ல இருந்து அல்லாஹ் இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பெயர்கள், நேம்ஸ் இருக்குதுல்ல, the most beautiful names, அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, மிக அழகான பெயர்கள். அந்த பெயர்களே மகத்தான, அது கிரேட்டஸ்ட் நேம். அல்லாஹ்வுடைய நேம் எதுக்கிட்ட அல்லாஹ். அந்த பெயர்ல இருந்து தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த ஆயத்து கிரேட்டஸ்ட் ஆயா இல்லையா? இந்த கிரேட்டஸ்ட் ஆயால அல்லாஹ் தஆலா அவருடைய கிரேட்டஸ்ட் நேமை முதல்ல சொல்லியிருக்கான். அது என்ன? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய நேம்ஸ்ல the greatest நேம். இதுக்கு பின்னாடி தான் அடுத்து மற்ற நேம்ஸ்லாம். அர் ரஹ்மான், அர் ரஹீம்,
சொல்லுவீங்களா இல்லையா? நம்மெல்லாம் சொல்லுவோம்ல அல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னா. யார் அல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னால கொஞ்சம் சொல்றவங்க? ஆதம் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், போதும். அப்ப இப்ப ஆதம் ஆரம்பிச்சார் பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இப்படி நிறைய நீங்க சொல்லுவீங்க. வழக்கமா நம்ம 99 நேம்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா 99 நேம்ஸுக்கும் மேலெல்லாம் இருக்குது அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுடைய நேம்ஸ், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேம்ஸ் எத்தனைங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கே தெரியாது. ஆனா மனப்பாடம் பண்றதுக்கு 99 நேம்ஸ். அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. அதை மனப்பாடம் பண்ணி அதோடைய மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அமல் செய்யறவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்காங்க. அதனால தான் 90 நேம்ஸ். ஆனால் அல்லாஹ்வுடைய நேம்ஸ் மட்டும் அதான் 90 நேம்ஸ் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நேம்ஸ் கணக்கே இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எத்தனை நேம்ஸ். எல்லா நேம்ஸ்லயும் மகத்தானது, அதாவது கிரேட்டஸ்ட் எதுன்னு கேட்டா அல்லாஹ். அந்த நேம்ல இருந்து அல்லாஹ் இதை ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அப்படின்னா என்ன? அவனை மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரையும் எதையும் வணங்கக்கூடாது. எல்லா இபாதத்துகளும், நம்முடைய துஆவா இருக்கட்டும், நம்ம என்னது தவக்குல் வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம முஹப்பத் வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம தொழுகிறதா இருக்கட்டும், நம்முடைய நோன்பா இருக்கட்டும், நம்முடைய ஜக்காத் சதக்கா, ஹஜ் உம்ரா, நம்ம குர்ஆன் ஓதுறது, zikr செய்யறது, எவ்வளோ இபாதத்துகள் இருக்குதோ எல்லாமே அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் செய்யணும். அவனை தவிர யாருக்கும் நம்முடைய இபாதத்துக்களை செய்திடக்கூடாது. அது ஷிர்க். அதுக்கு பேர் என்ன? ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. ஒருத்தர் அல்லாஹ்வோட துவா கேட்கறது, அல்லாஹ் விட்டு வேற யார்கிட்டயோ துவா கேட்கிறாருன்னா அவர் அல்லாஹ்வுக்கு இணையா அவர் ஆக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்படி இவர் கேட்டவரை இவர் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா கூட, இவர் இப்படி துவா அவர்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா இவர் அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ்வுக்குள்ள ஹக்க அவர் கொடுக்குறாரு. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது நம்முடைய துவாவை பெறுறது. நம்முடைய கடமை அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும் துவா. ஆனா இவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுக்கு ஷிர்க், அசோசியேட்டிங் பார்ட்னர்ஸ் டு அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார் மத்தவங்க இன்னொருத்தட்ட. இதுக்கு தான் அரபியில் என்ன சொல்லுவாங்க? அஜ்மல். அரபியில அசோசியேட்டிங் பார்ட்னர்ஸ் டு அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற அரபியில் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அரபியில் என்ன வார்த்தையால் சொல்லுவாங்க? ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அந்த ஷிர்க்க அடிச்சு ஒழிக்கிற ஒரு பெரிய வாய்ஸ் எதுல இருக்கு தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் நம்முடைய ஷஹாதா, கலிமா. அந்த கலிமாவை நம்ம பற்றி பிடிச்சு இருக்கணும் இல்லையா? அதை அல்லாஹ் தஆலா இங்க ஆயத்துல் குர்சி ஆரம்பத்திலே அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அப்படி சொல்றான். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் அறவே இல்லை, யாரும் இல்லவே இல்லை, அவனை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் வணங்கணும்? ஏன் அவனை மட்டும் தான் வணங்கணும், ஏன் மற்றதெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னா, அவன் யாரு? அல் ஹை, அவன் எப்போதும் உயிரோடையே இருக்கிறவன். உங்களுக்கு, எனக்கு, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இனி வரப்போறவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு? மவுத் இருக்கு. நாமெல்லாம் இறந்துருவோம். ஆனா அல்லாஹ் இறக்கவே மாட்டான். அவனுக்கு சாவு இல்லவே இல்லை. அவன் எப்போதும் ஹயாத்தோடு இருக்கிறவன். ஹை அப்படின்னு சொன்னா ஹயாத், உயிர் உள்ளவர், வாழ்க்கை உள்ளவர். நமக்கு இப்ப வாழ்க்கை இருக்குது, அப்புறம் மௌத்தா போயிடுவோம். இந்த உலகத்துல அடக்கம் பண்ணிடுவாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. யாரும் நிலையா இருக்க முடியாது. ஆனா அல்லாஹ் எப்போதும் நிலையா உயிரோடயே இருக்கிறவன். அப்போ நம்முடைய இபாதத்துக்கு சொந்தக்காரன், அதுக்கு தகுதி உள்ளவன் அவன் மட்டும்தான். அவனை தவிர வேறு யாரையும் வணங்க முடியாது. ஏன்னா யாரெல்லாம் இன்னைக்கு மக்கள் வணங்குறாங்களோ அவங்க எல்லாமே அழியக்கூடியவர்கள், எல்லாமே செத்துருவாங்க. மனிதர்களை வணங்குறாங்க, செத்துருவாங்க. வேற வேற பொருள்களை வணங்குறாங்க. நீங்களே சொன்னீங்க இல்லையா, மாட்டை வணங்குறாங்க, அதுவும் செய்து போகுது. பாம்பை வணங்குறாங்க. ஏன் சூரியனை வணங்குறாங்க? சூரியன் வணங்கினா அதுவும் அழியக்கூடியது, அல்லாஹ் அழிச்சிருவான். ஏன்னா படைச்சவன் அல்லாஹ் தானே. அப்போ படைப்புகள் எல்லாமே அழியக்கூடியது, அதுக்கெல்லாம் மரணம் இருக்குது. எல்லா படைப்புக்கும் மரணம் இருக்குது. ஆனா மரணமே சாவே இல்லாதவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன் மட்டும்தான். ஆகவேதான் அல் ஹை, ஹயாத் உள்ளவர். அல்லாஹ்வுக்கு ஹயாத்னா
வாழ்க்கை, அவனுக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம், எப்போதும் இருக்குது. அப்ப அல்லாஹ்னு சொல்லும்போது நாம உயிர் உள்ள உண்மையான இறைவனை வணங்குறோம். அவன் மட்டும்தான் இபாதத்துக்குரியவன். அவன் தான் உயிர் உள்ளவங்கிறனால அவன் மட்டும்தான் இபாதத்துக்குரிய, மற்றவங்க எல்லாம் இறக்கக்கூடியவன். அல் கையூம் அப்படின்னா அவனை யாரும் படைக்கலன்னு அர்த்தம். அல் கையூம்னா என்ன? அவனை யாரும் படைக்க முடியாது, படைக்கல, அவன் தான் படைக்கிறான். அவன் தன்னையே நிலையே ஆக்கி வச்சுக்கிட்டான். எப்போதும் அவன் இருப்பான். அவனை யாரும் அழிக்க முடியாது, அவன்கிட்ட யாரும் சண்டை போட முடியாது, அவனை யாரும் தோக்கடிச்சிட முடியாது, அவனுக்கு எதிராக யாரும் சூழ்ச்சி பண்ண முடியாது. அவனுடைய ஆட்சி அவனுடைய கைவசம் தான் இருக்குது. அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவன் தான் அல் கையூம். அப்படிப்பட்ட அல்லாஹ் தான் இபாதத்திற்கு வணக்கத்திற்கு உரிய உண்மையான இறைவன் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்திலே அல்லாஹ்வுல அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. சத்தமா, சவுண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த உங்களுக்கு பக்கத்துல அப்படி தூக்கத்துல இருக்கிற பாருங்க, அவர் அப்படி இது பண்ணி விடுங்க, தட்டி விடுங்க, அப்படி ஒரு உழுக்கு உழுக்குங்க. அல்தா அப்லா சரி பண்ணுங்க, முகத்தை கழுவிட்டு வாங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, குடு குடுன்னு ஓடுங்க, வேகமா ஓடுங்க. லூத் அந்த பக்கம், அப்துல்லா கமான் குயிக், சாலி பிஸ்மில்லா, எழுங்க எழுங்க. தூங்கல இல்லை, கண்ணு சொக்கி நல்லா தெரியுது, கீழே சாஞ்சிட்டீங்க. பாருங்க, அரசு சொல்ல கூட இல்லை, மாஷாலா கண்ணு தூக்கம் வருவது போய் கழுவி விடுறாரு முகத்தை, ஓடுங்க. இந்த பக்கம் வேற யாருக்காவது தூக்கம் வருதா? போங்க, சட்டில் முகத்தை கழிட்டு வாங்க, தண்ணி போட்டு முகத்தை கழிட்டு வாங்க. இங்க பாருங்க, இந்த நேரத்துல தான் நம்ம இன்னொன்னு பார்க்கணும், அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன். அதுக்கு அடுத்தது யார் ஓதுறது? அடுத்த பகுதி இப்ராஸ் ஓதுங்க சத்தமா. மாஷா அல்லாஹ். லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனுடைய பண்பு சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ அவனை பீடிக்காது. அதாவது லா தஅخذஹு அவனை பிடிக்காது, அப்படி பிடிச்சு கண்ட்ரோல் பண்றது, அதான் தஅخذு. ஹுதுனா பிடிக்கிறது. லா தஅخذஹு அவனை பிடிக்கவே செய்யாது. எது அப்படின்னா லா தஹ்சினதுன் வலா நௌம். சின அப்படின்னா இப்போ நீங்க சில நேரத்துல அல்ல நானோ யார் வேணாலும் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி தூக்கம் வருது, இப்படி இப்படி அப்படியே கண்ணு சொக்குது இல்லையா? கண்ணு சொக்கி பஸ்ல போவோம் தூங்குவோம், அல்லது மஜ்லிஸ்ல உட்கார்ந்துக்கும் போது தூங்குவோம். இது வந்து குட்டி தூக்கம். இந்த குட்டி தூக்கம் போல ஒரு வீக்னஸ் அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ் தூங்கவே மாட்டான், அவனுக்கு தூக்கம் என்பதே இல்லை. அவன் தான் தூக்கத்தை படைச்சிருக்கிறவன். நமக்கு தூக்கம் வர்றப்ப ஏன் வருதுன்னு கேட்டால் சில நமக்கும் அசதி, அதாவது நம்ம டயர்ட்னஸ் இருக்கும், அல்ல ஒழுங்காக தூங்கி இருக்க மாட்டோம், அல்லது நம்ம அலட்சியமாக இருப்போம், அதனால வந்து தூக்கம் வரும். அல்லது ஷைத்தான் நம்ம அந்த நேரத்தில் தூங்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரை பண்ணுவான். அப்போ சில நேரத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி இப்படி ஆடுவோம், இப்படி தூக்கம் இப்படி பார்ப்போம். இதுதான் சினா, சினத்துன். சினானா குட்டி தூக்கம். லா தஅخذஹு சினத்துன் அவனை சிறு தூக்கம் குட்டி தூக்கம் பிடிக்காது. வலா நௌமுன். நௌமுன்னா என்ன தெரியுமா? இப்போ நைட்டு படுத்து தூங்குனீங்க இல்லையா, நல்ல தூக்கம். சிலருக்கு கொரட்டை அப்படி சவுண்டு, சிலருக்கு கொரட்டை வராது, ஆனா தூக்கம் நல்லா அப்படி நல்ல தூக்கம். அதான் ஆழ்ந்த நித்திரை. ஆழ்ந்த நல்ல தூக்கம், நீண்ட நேரம் தூங்குறது. கண்ணு பாருங்க, உங்களுக்கு சின்ன வருது, குட்டி தூக்கம் வருது, போங்க முகத்தை கழிட்டு வாங்க. இப்ராஹிம், குட்டி இப்ராஹிம் போங்க, குட்டி தூக்கம் போடுறீங்க போங்க,
குட்டி இப்ராஹிம் குட்டி தூக்கம் போகிறார், போங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு சினா அப்படிங்கிற குட்டி தூக்கமும் இல்லை, நவ் அப்படிங்கிறத நல்ல நீண்ட தூக்கம் அதுவும் இல்லை. அப்படின்னா என்ன? அல்லாஹ் எப்போதும் விழிச்சே இருக்கிறான், எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான், எப்போ நாம் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எப்போ ஆட்சி செய்துக்கிட்டே இருக்கிறான். ஆமா, ஏன்னா தூங்குறவங்களால ஏதாவது செய்ய முடியுமா? தூங்குறது மட்டும் தான் செய்ய முடியும். நல்லா தூக்கம் வரும். தூங்குறவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ அல்லாஹ் தூங்கினான்னா அல்லாவுக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்துருமா இல்லையா? அல்லாவுக்கு தூக்கமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவனுக்கு தெரியாம ஒன்று நடக்கும்? ஏதாவது நடக்குமா அவனுக்கு தெரியாம? நடக்காது. ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனை விட்டு யார் அவனுக்கு ஒரு குட்டி தூக்கம் கூட இல்லை அப்படிங்கும்போது சட்டுன்னு ஆமாங்க கடவுள் அவர் எப்பயும் கண்காணிச்சு அவர் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டார் இப்படின்னு பார்த்தோம், உலகமே அப்படி என்னமோ நடக்கக்கூடாதுலாம் நடந்துருச்சுங்க அப்படி மக்கள் சொல்லுவாங்க கதை. ஆனால் அல்லாஹ்வை பற்றி அது சொல்லவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குட்டி தூக்கம் போட மாட்டான், நல்ல ஆழமாக நல்ல நீண்ட நேரம் தூங்கவும் அவனுக்கு இல்லை. அவன் எப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யாரெல்லாம் குட்டி தூக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு தெரியும், யாரெல்லாம் நல்லா தூங்குறாங்க தெரியும். நாம தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம மனசுல என்ன ஓடுது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம தூங்கினாலும் கனவு வருது, அந்த கனவுல என்ன நடக்குது என்ன நம்ம பார்க்குறோம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதாவது அல்லாஹ்வுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஏன்னுட்ட எல்லா விஷயங்களும் கண்காணிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்ம பார்க்குறான். அப்ப அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு தூக்கம்? தூக்கங்கிறது ஒரு வீக்னஸ். யாருக்கு தூக்கம் வேணும்? ரெஸ்ட் வேணுங்கிறவங்க தான் தூக்குவாங்க. ரெஸ்ட் வேணுங்கிறவங்க தூங்குவாங்க. ரெஸ்ட் ஏன் தேவைப்படுது? டயர்ட்னஸ் வருது. அப்போ டயர்ட்னஸ் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிற போது டயர்ட்னஸ் உள்ளவரும் வீக்னஸ் உள்ளவரும் ஆயிடுவாரு. அப்போ அல்லாஹ்வுக்கு தூக்கம் தேவைன்னா அவனுக்கு ரெஸ்ட் தேவைன்னு அர்த்தம். ரெஸ்ட் ஏன் எடுக்கிறான்னு அர்த்தமாகும். அப்போ டயர்ட்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தமாயிடும். அவனுக்கு பலவீனம், அவனுக்கும் சில விஷயங்களை முடியாமல் போயிடும் அப்படின்னு ஆயிடும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இதையெல்லாம் விட்டு தூய்மையானவன். இந்த குறைகள் இந்த வீக்னஸ் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இல்லை. சில நேரத்தில் தூங்குறவங்க ஏன் தூங்குறாங்க? உடம்பு முடியல. உண்மையா இல்லையா? உடம்பு முடியாதவங்க தூங்குவாங்க. இப்போ காலையில் கூட சுபுக்கு எழுந்த பிறகு தொழுத பிறகு எனக்கு லைட்டாக காய்ச்சல் இருக்குதுன்னு சொன்னாங்க ஒருத்தர் 2 பேர். நான் சொன்னேன் சரி நீ கொஞ்ச நேரம் படுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். படுத்துருங்க, காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு நான் பார்க்குறேன், பார்த்துட்டு தேவைன்னா மாத்திரை தரேன் மருந்து தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன, உடம்பு முடியல உடம்புல நோய் அப்படின்னா தூங்க வேண்டியது வருது, சரி ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி வீக்னஸ் பலவீனம் இப்போ நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி வீக்னஸே இல்லாத மகத்தான இறைவன். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த மஜ்லிஸ்ல இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பிறகு நம்ம அடுத்த மஜ்லிஸ்ல லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஆயத்துல் குர்சியில இப்ப நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டத யார் நான் சொல்றேன் அப்படின்னு வாங்க பாரிஸ் மாஷா அல்லாஹ் வாங்க. கம் ஆன் குயிக். இப்படி வாங்க பக்கத்துல கையில் வச்சுக்கோங்க, முன்னாடி வந்து இதை நீங்கள் வச்சுங்க, நான் இதை பிடிச்சிக்கிறேன். இது பக்கத்தில் வச்சுங்க வாய்ப்பு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் என்றும் நிலையானவன், என்றும் உயிருள்ளவன். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அவனை சிறு தூக்கமும் ஆழ்ந்த தூக்கமும் தீண்டாது. வெரி குட் மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வேற யாரு? சுகைல் வாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அவ்வளோதான். அழகா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன ஞாபகத்தில் இருக்குதோ அது சொல்ல போறீங்க. நீங்கள் வாய் இது பக்கத்தில் வாய் பக்கத்தில் வச்சுங்க, நான் இது பிடிச்சிக்கிறேன்.
அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. லா தவுது சீனத்தும் வலா நவ். அவனுக்கு சிறு தூக்கமும் ஆழ்ந்த தூக்கமும் தீண்டாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொன்று அல் ஹய்யுல் கையும் என்ன அர்த்தம் என்ன? அல் ஹைனா அல் ஹைனா அல்லாஹ்வுடைய பேர் இருக்குது, அதுக்கு அர்த்தம் என்ன? அல் ஹைனா என்றும் உயிருள்ளவன், அவன் எப்போதும் உயிரோடு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அல் கையும்னா என்றும் நிலையானவன். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, நான் சொல்லித்தர சொல்லுங்க. அல் ஹை என்றும் உயிருள்ளவன், அல் கையூம் என்றும் நிலையானவன். மாஷா அல்லாஹ், அவ்வளோதான். குட், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நெக்ஸ்ட் வேற யாரு? சஜ்ஜாத் வாங்க, மாற்றி மாற்றி கொடுப்போம் சான்ஸ் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு கூட சிலர் கொடுத்துடலாம். அடுத்து முஆதுக்கு இன்ஷா அல்லாஹ். பக்கத்தில் இப்படி வந்துருக்கு சஜ்ஜாத். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அவன் என்றும் உயிருள்ளவன், அவனுக்கு சிறு தூக்கமும் நீண்ட தூக்கமும் தீண்டாது. அவன் என்றும் நிலையானவன். அந்த ஆயத்தை மட்டும் அந்த பகுதி அளவுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் மட்டும். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். முஆத் வாங்க, இது பக்கத்தில் வச்சுக்கிட்டு. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அல்லாஹ்க்கு சின்ன தூக்கமும் வராது, பெரிய தூக்கமும் வராது. அல்லாஹ் வந்து மௌத்தே ஆக மாட்டான். அவனுக்கு அவன் எப்பவுமே அவனுக்கு உயிர் இருக்கும். வெரி குட், மாஷா அல்லாஹ். அவன் நிலையானவன். வெரி குட், வெரி குட், பாரக்கல்லாஹ் ஃபீக். இன்னும் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துருவோம். ஆதம் வாங்க, வாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வெரி குட். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். வணக்கத்து தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அவன் என்றும் நிலையானவன், அவன் என்றும் உயிருள்ளவன். லா தஹதுஹு சினத்தும் வலா நௌம். அவனுக்கு சிறிய தூக்கமும் ஆழ்ந்த தூக்கமும் தீண்டாது. வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து உங்களுக்கு சான்ஸ் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு உங்களுக்கு தரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ். வாங்க உனைஸ் வாங்க. உனைஸுக்கு ஒரு தடவை கொடுத்துருவோம் இன்னைக்கு. ஏன்னா அவருக்கு உடல்நிலை இதனால அவர் இன்னைக்கு போக வேண்டியது இருக்குது இன்ஷா அல்லாஹ். இப்படி வாங்க, சொல்லுங்க. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு தவிர வேற வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை. அல்லாஹ் என்றும் உயிருள்ளவன், என்று நிலையானவன். லஹு சினத்தும் வலா நௌம். அவனுக்கு சிறு தூக்கம் கிடையாது, நீண்ட தூக்கம் தீண்டாது. வெரி குட், வெரி குட், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், மாஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸை இப்போ நம்ம நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து குர்ஆன் திலாவா. சரியா? உங்களுடைய தேவைகள் இருந்தாலும் அப்படி போயிட்டு வந்துக்குங்க. குர்ஆன் திலாவத் ஓதிட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு டீ பிரேக் பிறகு நம்ம திரும்ப சீர ஆரம்பிப்போம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.